1761 கரும்பெண்ணை நதிக்கரை பாரதம் முழுக்க தனதாக்கிக்கிற பேராசையில தமிழகத்து மேல படையெடுக்கிற அசோகன். படையெடுத்த மௌரியர்களை மொழிபெயர் தேசத்துல நிலைநிறுத்தி இருந்த தமிழக கூட்டுப்படை வெண்வேல் சென்னியோட தலைமையில சுக்கு நூறா கிழிச்செறியுது. இருங்க என்னடா திரும்ப வெண்வேல் சென்னிக்கு ட்ரைலர் போடுறாங்களேன்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வரலாமா? மௌரியர்கள் படையெடுத்தாங்க, சென்னி தடுத்தாரு, சரி. ஆனா இந்த மூவேந்தர் கூட்டுப்படை எப்படி உருவாச்சு? ஒரு நேரத்துல கூட்டுப்படையோட ஒப்பந்தம் முறிஞ்சு விழ சேரன், சோழன், பாண்டியன் எல்லாரோட படையும் எதிரெதிரா பகை கொண்டு அணிவகுத்து நிக்க மொழிபெயர் தேசமே நடுநடுங்கி போச்சு. அன்னைக்கு யாரு பெரியவன் அப்படிங்கிற மடமையில மூவேந்தர்களும் கடமை தவிர தமிழகத்தை காக்க எழறான் நம்ம நாயகன் கொச்சவன். யார் இந்த கொச்சவன்? மூவேந்தர் கூட்டுப்படை உருவாக இவன் எப்படி காரணமானான்? சென்னியோட தலைமைக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி பல திருப்பங்களை கொண்ட வெண்வேல் சென்னியோட முன்கதை புதினம் தான் ஆசிரியர் வில்லரசன் எழுதின சென்னியின் வாழ். இதோ உங்களுக்காக கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் தமிழ் பாட்காஸ்ட். கேட்க தவறாதீங்க. நன்றி.